இங்கே ஒருத்தன் கடையில் இருக்க பொருள்லாம் திருடிட்டு போயிடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அப்படி ஒரு லேடி நின்றுட்டு இருக்கும். அந்த லேடி போகிறது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ஆனால் அந்த லேடி இவனை பார்த்துட்டு கேட்டுரும், ஆனால் சூப்பர் மார்க்கெட் உள்ளார வந்து ஃபேண்ட்டுக்குள்ளார கை விட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டுரும். சாக்லேட் தான் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி தப்பிச்சுட்டு வெளியே ஓடிடுவான். வெளியே போகிறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு சாவி இருக்கும். அந்த சாவியை எடுத்துட்டு போயிடுவான். அது என்ன சாவினா வெளியே இருக்க ஒரு கார் சாவி. அது அந்த லேடியோட கார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த காரை ஸ்டார்ட் பண்ணி இவன் பாட்டுன்னு எடுத்துட்டு போயிடுறான். போயிட்டு இருக்க வழியிலே பார்த்தா ஒரு குழந்தை அழுவ ஆரம்பிக்குது. அந்த குழந்தை அந்த காருக்குள்ளார இருக்கு. ஆடா பாவி, இருக்கிற பிரச்சனையில இது ஒரு பிரச்சனையா அப்படின்ட்டு அந்த காரை எங்க இருந்து தான் அங்கேயே எடுத்துட்டு போய் விடுறதுக்கு ட்ரை பண்றான். அங்க காரை விட்டுட்டு வெளியே எட்டி பார்க்கறான். அந்த லேடி வராங்களா இல்லையான்ட்டு பார்த்தா அந்த லேடி என்ன பண்ணிட்டு இருக்குன்னா அந்த கடைக்காரனை மிரட்டி காசு வாங்கிட்டு இருக்கு. அதுவும் ஒரு திருட்டு லேடி தான். கத்தியை காமிச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்கு. இதை பார்த்து என்ன பண்றானா, நானே பெரிய திருட, நீ என்ன விட பெரிய திருடியா இருப்ப போலியா அப்படின்ட்டு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த லேடி வர இருக்கும். அந்த லேடி வந்து சாவியை தேடுறா கிடைக்கல. அப்புறம் தான் சொல்றான், நீ அடிச்ச பணத்தை என்கிட்ட கொடுத்தனா நான் சாவியை கொடுத்துட்றான் அப்படின்னு சொல்றான். உடனே கடைக்காரன் போலீஸ்க்கு போன் போட்டுறான். அந்த போலீஸும் வந்துடுறாங்க. அந்த லேடியும் பணத்தை தூக்கி இவங்கிட்ட போட்டுருது. இவனை சாவியை தூக்கி அந்த லேடி கிட்ட போட்டுறான். இப்போ இவன் என்ன பண்றான்னா, போலீஸா வந்துட்டாங்க, நம்மளால காசையும் திருட முடியல, எதுவும் பண்ண முடியல அப்படின்ட்டு அந்த காசு எடுத்துட்டு போய் அந்த கடை ஓனர்